ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது சுழற்றி எடுக்கக்கூடிய சூரியன் கடக ராசியில் வந்திருக்கிறாரு. கடக ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம் கடக மாதம், அதாவது ஆடி மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியனுடைய இந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 4வதாக வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. மொத்தம் இருக்கக்கூடிய 12 தமிழ் மாதங்கள்லேயே இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசியில் பயணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் சூரியன் வேறு திசையை நோக்கி பயணம் செய்வார். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்சானிய காலம் என்பது ஆரம்பமாகுது. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய அம்மன் மாதமாகவும் ஆடி மாதம் திகழ்கிறது. இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆடி மாதத்துடைய ஸ்பெஷலே வெள்ளி தான். அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற மாலையில் இந்த பூஜையை செய்ய தவறாதீங்க. அது என்ன பூஜைங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த முறைப்படி உங்களோட வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்திங்கன்னா அம்மானுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ வெள்ளிக்கிழமை மாலை நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்வதற்கு முதல்ல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. கட்டாய நெய் தீபம் இருக்க வேண்டும். அப்புறம் குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரிகள் போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்க. ஒரு மஞ்சள் நிற புடவை, ரவிக்க துணி, இல்லைனா குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை, சட்டை, ரிப்பன், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி வளையல், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பழத்தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க. இதை அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும், இல்லைனா ரவா கேசரி செய்யணும், இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யணும். இது உங்களுடைய சௌகரியம். நெய்வேத்தியத்தையும் அம்மனுக்கு படைத்து விடணும். அதன் பின்பு அம்பாள் போற்றிகள் தெரிந்தால் 108 அம்பாள் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யணும். கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகசாமம் இவைகளெல்லாம் ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யணும். அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய பூஜையை நிறைவு செய்த பின் தாம்பழத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெய்வேத்தியத்தை வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும். அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பூஜை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தேடித்தரும். இது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அப்புறம் இந்த நாளில் வீட்டுக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், உப்பு, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி வாசனை மிகுந்த பூக்களெல்லாம் கூட இந்த நாளில் வாங்கிறது நல்லது. அதாவது மஞ்சள், குங்குமம், உப்பு, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்கள்லாம் கூட இந்த நாளில் புதிதாக காசு கொடுத்து வாங்குவது நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வாங்க. அதனால் இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால்
அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளில் செய்ய மறக்காதீங்க. இது தாங்க ஆடியில் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய சிறப்புகள். இப்போ உங்களோட ராசிக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிம்ம ராசி மகமில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். ஞானத்தோடு பிறந்த உங்களுக்கு பிறரை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கும். அதுவும் ஆடி மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்தில் குழப்பம், வரவுல தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாக்கினாலும் குரு பகவானுடைய பார்வையால் மாறும். குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களில் உண்டாகிறதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், உங்கள் செல்வாக்கு உயரும். 7வது இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் சீராகும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும், நண்பர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க. பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும், ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், கடந்த கால சங்கடங்கள் விலகும், அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலி ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம். விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கவனம் தேவைப்படும். இது மகமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்ட தாள்கள். அப்புறம் பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒளிபோல் பிரகாசிக்கக்கூடிய ஆற்றலோடு பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் விருப்பம் நிறைவேறும், வரவு அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயரும், ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராசிநாதன் விரயஸ்தானத்திலும் குரு ஜீவனஸ்தானத்திலும் ராகு அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது. இல்லையெனில் உங்கள் மீது நடவடிக்கைகள் பாயலாம். இருந்தாலும் குருவின் பார்வையால் உங்களுக்கு எச்சரிக்கை ஒளிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும், பணவரவு மகிழ்ச்சி தரும், எதிர்பார்ப்பு நிறைவேறும், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலக ஆரம்பிக்கும், இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும், உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும், சனி வக்ரம் அடைந்திருப்பதால் நெருக்கடி விலகும், செல்வாக்கு உயரும், நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் செயலில் வேகம் இருக்கும், தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும், விவசாயம் தெளிக்கும், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் முன்னேற்றம் அடையும், புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையலாம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி மிக்கவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் ஆடி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படும். நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படும். உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால் பொருளாதார நெருக்கடி விலகும், வரவேண்டிய பணம் வரும், தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும், ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகள் தடையும் தாமதமும் ஏற்படும். குடும்பத்தில் சுக சத்ருஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், உடல்நல சீராகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்கு விவகார சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் சுமாராக இருக்கும், ஒரு சிலர் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், நினைத்தபடி நடத்தி கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும், புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.